வணக்கம். இது அகரவா மகரவா சேனல். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்பது மகாவிஷ்ணுவில் அருள் பூரணமாக கிடைக்கும் மிகவும் சிறப்பான, அரிதான நேரமாகும். இது குறித்து கதையை காண்போம். ஒரு ஊரில் மிகவும் ஏழ்மையான நிலையில், ஆனால் மகாவிஷ்ணுவின் மீது மிகுந்த பக்தி கொண்ட ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவரது வறுமை காரணமாக பல நாட்கள் பட்டினியாகவும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற முடியாமலும் தவித்தார். ஒருநாள் அவரது கனவில் தோன்றிய மகாவிஷ்ணு வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி ஆகிய மாதங்களின் முதல் நாளில் சூரியன் ஸ்திர ராசியில் சஞ்சரிக்கும்போது நான் பூமியில் பூரணமாக அருள் புரிகிறேன். அந்த நேரத்தில் என்னை நினைத்து மகாலட்சுமியுடன் வழிபடு. உனது துன்பங்கள் நீங்கி வாழ்வு வளம் பெறும் என்று அருளினார். முதியவர் விழித்து விஷ்ணுபதி புண்ணியகாலம் வரும் நாளுக்காக காத்திருந்தார். அந்த புனிதமான விடியற்காலையில் அதிகாலை 1:30 முதல் 10:30 மணிக்குள், குறிப்பாக காலை நேரம், எழுந்து புனித நீராடி தன் வீட்டில் விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி படம் வைத்து துளசி கொண்டு பூஜித்தார். அவரது நிஷ்காமிய பக்தியைக் கண்டு மகாவிஷ்ணு மகிழ்ந்து அந்த முதியவருக்கு வறுமை நீங்கி செல்வமும் மகிழ்ச்சியும் அருளினார். ஏகாதசிக்கு இணையான இந்த நாளில் நம்பிக்கையுடன் வழிபடும் அனைவருக்கும் விஷ்ணு அருள் நிச்சயம் என்பதை அந்த முதியவரின் கதை உணர்த்துகிறது. விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் முக்கிய அம்சங்கள். எப்போது வரும்? வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி ஆகிய மாதப்பிறப்பின் முதல் நாள். சிறப்பு: ஏகாதசி நோன்புக்கு நிகரான புண்ணிய காலம். வழிபாடு: அதிகாலையில் விஷ்ணு மற்றும் மகாலட்சுமியை வழிபட வேண்டும். பயன்கள்: கடன் தொல்லை, வறுமை நீங்கி செல்வப்பெருக்கு உண்டாகும். நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.